Good morning students, welcome to biology class. Today we are going to know about world of microbes, நுண்ணுயிர்களின் உலகம். World of microbes lesson தான் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். Identify different groups of bacteria based on their shape and structure. இந்த லெசனில் நிறைய குரூப் ஆஃப் பேக்டீரியாஸ் இருக்குது, அதோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டகரைஸ் டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ், அதே மாதிரி வைரஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். Know the role of microbes in agriculture, food industries and medicine. Gain knowledge on modes of infection and disease transmission. இந்த வைரஸ் பாக்டீரியா ஃபங்கைனால் என்னென்ன இன்ஃபெக்ஷன் வருது, எப்படி டிசீஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது பார்க்க போகிறோம். Describe the spectrum of diseases on the basis of causative agent. எதனால் இந்த டிசீஸ் வந்து காஸ்டிவ் ஏஜென்ட்னா அந்த நோயை உண்டாக்கக்கூடிய காரணிகள். நோ டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், அதே மாதிரி எப்படி நம்ம டிசீஸை கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி அதை ப்ரிவென்ட் பண்ணலாம். பேசிக்காக இந்த லெசனில் மைக்ரோப்ஸ்னால் என்ன, அது எப்படி இருக்கும், அதனால் என்ன நமக்கு டிசீஸ் வருது, அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த லெசன் முழுசும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். இன்ட்ரடக்ஷன். மைக்ரோபயாலஜி. Greek words. Micros means small, bios means life bearing, logi means study. சரியா? மைக்ரோபயாலஜினா மைக்ரோப்ஸை பற்றி படிக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் டிவிஷன். மைக்ரோப்ஸ் பற்றி, அதாவது க்ரீக்கில் வந்து மைக்ரோபயாலஜினா சின்ன உயிரினங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு ஸ்டடி தான், சயின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டடி தான் மைக்ரோபயாலஜி. சரியா? நுண்ணுயிர்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் டிவிஷன் தான் மைக்ரோபயாலஜி. சரியா? மைக்ரோனாலும் என்ன அர்த்தம்? வெரி ஸ்மால் இன் சைஸ்னு அர்த்தம். அதே மாதிரி இதை மைக்ரோஸ்கோப் மூலமாக மட்டும்தான் இதை நம்ம பார்க்க முடியும். வித் த ஹெல்ப் ஆஃப் மைக்ரோஸ்கோப் வி கேன் சி ஒன்லி திஸ் டைப் ஆஃப் ஆர்கானிசம். ஸோ அதனால தான் நேமே நமக்கு என்ன வச்சுருக்கு, மைக்ரோப்ஸ்னு வச்சுருக்காங்க. அதை பற்றி படிக்கக்கூடிய டிவிஷனுக்கு பேர் மைக்ரோபயாலஜி. ஓகே, இஸ் அ பிரான்ச் ஆஃப் பயாலஜி that deals with living organisms of microscopic size which include bacteria, fungi, algae, protozoa and viruses and line. இதெல்லாமே நம்ம மைக்ரோப்ஸ்னு சொல்லலாம். சரியா? நம்ம மைக்ரோஸ்கோப்னால் பார்க்கக்கூடிய ஆர்கானிசத்தை நம்ம என்னென்னு சொல்லணும், மைக்ரோப்ஸ், நுண்ணுயிரிகள். ஓகே, அதை நம்ம ஃபைவ் டைப்பாக கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாக்டீரியா, செகண்ட் ஒன் ஃபங்கை, தேர்ட் ஒன் ஆல்கே, fourth one protozoa and fifth one is viruses. Microbes are found in habitats like terrestrial, aquatic, atmospheric or in living host. இது எப்படிலாம் வாழும் அப்படின்னா, டெரஸ்ட்ரியல் லேண்டில் இருக்கும், அக்வாட்டிக் வாட்டரில், அட்மாஸ்பரிக் வளிமண்டலத்தில், தென் லிவிங் ஹோஸ்ட் இன்னொரு ஆர்கானிசத்து மேலே, ஒரு அனிமல் மேலேயோ ஆர் ஒரு ஹியூமன் மேலேயோ இது வந்து வாழக்கூடியதாக இருக்கும். அடுத்தவங்கள வந்து டிபெண்ட் பண்ணி ஒரு பேரசைட்டாக வாழும். Some of them survive in extreme environments like hot springs, ice sheets, water bodies with high salt content and low oxygen, and in arid places with limited water availability. இன்னும் சில எக்ஸப்ஷன் கேஸ், அந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் கூட சம் மைக்ரோப்ஸ் வந்து சர்வைவ் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹாட் ஸ்ப்ரிங்கில், ஐஸ் ஷீட்ஸில், வாட்டர் பாடிஸ் வித் ஹை சால்ட் கண்டென்ட், அதிகமான சால்ட் இருக்கக்கூடிய வாட்டரில், ஆர் லோ ஆக்சிஜன் லெவல் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இதெல்லாம் என்னென்னு சொல்லலாம், எக்ஸப்ஷன்ஸ்னு நம்ம சொல்லலாம். அங்கே கூட என்ன பண்ணும், இது சர்வைவ் பண்ணும். Some of the microorganisms are beneficial to us and they are used in the preparation of curd, bread, cheese, alcohol, vaccines and vitamins. இதனால் நமக்கு வந்து ஹார்ம் மட்டும் வர்றது கிடையாது, இதனால் நமக்கு பெனிஃபிட்ஸும் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கேர்டு வந்து பாக்டீரியானால தான் உருவாகும். பிரெட், சீஸ், ஆல்கஹால், தென் வேக்சின்னா தடுப்பு மருந்து, விட்டமின்ஸ், இதெல்லாமே நமக்கு மைக்ரோப்ஸ்னால் கிடைக்கக்கூடிய யூசஸும் இருக்குது. While some others are harmful, causing diseases to plants and animals including human being. அது மட்டும் இல்லாமல் சில ஹார்ம், அதாவது நம்ம தீமைகள், நன்மை மட்டும் இருக்கிறதில்ல, தீமையும் கண்டிப்பாக மைக்ரோப்ஸ்னால் பிளான்ட்ஸ்க்கும் வரும், அனிமல்ஸ்க்கு, ஹியூமன் பீயிங்க்கு வரும். This lesson we explore the beneficial and harmful effects of microbes in relation to welfare of human kind. இந்த லெசனில் நம்ம பெனிஃபிட்ஸ், மைக்ரோப்ஸ்னால் ஹியூமனுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆர் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் என்ன இருக்குங்கிறது தான் இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், மைக்ரோப்ஸ் அண்ட் their types. Microorganisms differ from each other in size, morphology, habitat, metabolism and several other features. சரியா?
என்ன சொல்கிறாங்கன்னா அதோட சைஸ், அப்புறம் மார்ஃபாலஜினா தோற்றம், ஹேபிடேட் வாழுமிடம், மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றம், இன்னும் சில ஃபீச்சர்ஸ்னால் என்னாகும்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. மைக்ரோப்ஸ் மே பி யூனிசெல்லுலார், எக்ஸாம்பிள் பாக்டீரியா. யூனிசெல்லுலார் மீன்ஸ் பாடி இஸ் மேடப் ஆஃப் ஒன்லி ஒன் செல் ஆர் சிங்கிள் செல். யூனினா ஒரே ஒரு செல் தான் அது பாக்டீரியா. எக்ஸாம்பிள் பாக்டீரியா. ஹோல் பாடியுமே பார்த்திங்கன்னா ஒரே செல்லால் தான் இருக்கும். அதர் ஹேண்ட் மல்டி செல்லுலார் ஃபங்கை, நிறைய செல்ஸ் இருக்கலாம். ஏ செல்லுலார் நாட் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ், எக்ஸாம்பிள் வைரஸ். ஏ செல்லுலார்னால் செல்லே இல்லாமல் கூட இது கம்போஸ் ஆகிருக்கலாம், எக்ஸாம்பிள் வைரஸ். டைப்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன்க்ளூட் பாக்டீரியா, வைரஸஸ், ஃபங்கை, மைக்ரோஸ்கோபிக் ஆல்கே அண்ட் ப்ரோட்டிஸ். ஆன்லைன் 2 மார்க்கில் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 5 நீங்கள் கேட்டகரைஸாக எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாக்டீரியா, வைரஸஸ், தென் ஃபங்கை, மைக்ரோஸ்கோபிக் ஆல்கே, தென் ப்ரோட்டிஸ்ட். ஏன் இங்கே பர்டிகுலராக மைக்ரோஸ்கோபிக் ஆல்கேன்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஆல்கே நம்ம நார்மலாக நம்ம நேக்கட் ஐலையும் நம்ம பார்க்கலாம். பட் இங்கே வந்து மைக்ரோஸ்கோபிக் கொடுத்துருக்காங்கன்னா சம் ஆல்கே மைக்ரோஸ்கோப் மூலமாக மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் அங்கே ஸ்பெசிஃபிக்காக ஆல்கேன்னு கொடுக்காம மைக்ரோஸ்கோபிக் ஆல்கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஃபர்ஸ்ட் மைக்ரோப்ஸ், பாக்டீரியா. பாக்டீரியா ஆர் மைக்ரோஸ்கோபிக். அன்லைன் மைக்ரோஸ்கோபிக்னா மைக்ரோஸ்கோப் மட்டும்தான் பாக்டீரியாவை பார்க்க முடியும். சிங்கிள் செல்டு ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம் வித்தவுட் நியூக்ளியஸ் அண்ட் அதர் செல் ஆர்கனல்ஸ். ஓகே, இது பார்த்திங்கன்னா சிங்கிள் செல்டு ஆர் நம்ம என்னென்னு சொல்லலாம், யூனிசெல்லுலார்னு சொல்லலாம். மெயினாக இதை என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோகேரியோட்டிக். அன்லைன் ப்ரோகேரியோட்டிக் மீன்ஸ் வித்தவுட் நியூக்ளியஸ் அண்ட் அதர் செல் ஆர்கனல்ஸ். சரியா, நியூக்ளியஸ் இல்லாமல் அதர் ஆர்கனல்ஸும் ப்ரொடியூஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது ப்ரோகேரியோட்டிக் செல். சரியா, வித் நியூக்ளியஸ் அண்ட் அதர் செல் ஆர்கனல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா அது யூகேரியோட்டிக் செல், அதாவது வெல் டெவலப்டு செல்னு அர்த்தம். நீங்கள் லோயர் கிளாஸஸில் ப்ரோகேரியோட்டிக் செல், யூகேரியோட் செல்ஸ்னு படிச்சிருப்பீங்க. ப்ரோகேரியாட்ஸ்னால் வித்தவுட் நியூக்ளியஸ் அண்ட் அதர் செல் ஆர்கனல்ஸ். அதே மாதிரி யூகேரியாட்டிக்னா வித் நியூக்ளியஸ் அண்ட் வித் அதர் செல் ஆர்கனல்ஸ். சரியா, அதான் வெல் டெவலப்டு செல் தான் வந்து யூகேரியாட்டிக் செல். ஓகே, although majority of bacterial species exist as single cell form, some appear to be filaments of loosely joined cells. Basically bacteria appear in only single celled forms. சரியா, எக்ஸப்ஷனாக தான் சிலது பார்த்திங்கன்னா ஃபிலமெண்ட்ஸாக இருக்கலாம். The size varies from less than 1 to 10 μm in length and 0.2 to 1 μm micrometer in width. Online அந்த மெஷர்மெண்ட் ஆன்லைன் பண்ணிக்கோங்க. பாக்டீரியா மேபி மொட்டைல் ஆர் நான் மொட்டைல். மொட்டைல் மீன்ஸ் நகர்றது, மைக்ரேட் ஆகிறது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகும். சரியா, பாக்டீரியா மொட்டைலாக இருக்கலாம் ஆர் நான் மொட்டைலாக இருக்கலாம், நகரும் நகராமையும் இருக்கலாம். Special structures called flagella are found on the cell surface for motility. அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளெஜெல்லம் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃப்ளெஜெல்லம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி. அதுதான் வந்து இருக்காங்கன்னா அந்த மோட்டிலிட்டிக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்கன். மோட்டிலிட்டினா என்ன, நகரது, ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸ்க்கு என்ன ஆகுனா அது நகரணும். அந்த நகரத்துக்கான ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஜெல்லாங்கிறது.